நீ தன்னம்பிக்கையாக பேசுகிறேன், உங்க பூரா வாய் பேச முடியாதவங்க, நம்ம தான் ஸ்ட்ராங்கானது. அன்றைக்கினிய மக்களே, மோன்ராம் நம்முடைய தம்பி, அவர் +2 படிக்கிறாரு. அவருக்கு வாய் திக்குதுன்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். இந்த திக்கல் இவரை மாயே நானும் சின்ன வயசுல இருந்தேன். இது ஒரு கடுமையான ஒரு பயத்தின் வெளிப்பாடு. அவர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும், செய்யணும், பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் அவரை நான் சைக்காலஜியாக சில விஷயங்கள் கேட்டேன். அவங்க அம்மாட்ட பேசுகிறப்ப அவருக்கு திக்கல் வரதில்லை, அவங்க பாட்டிகிட்ட பேசுகிறப்ப திக்கல் வரதில்லை, ஒரு நண்பர்கிட்ட பேசுகிறப்ப திக்கல் வரதில்லை. யார்ட்டையாவது ஒரு 0.1% பயம் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அந்த திக்கல் வர ஆரம்பிச்சிடும். இது அவர் கூச்சப்படாமல் பேசி 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 வந்தார்னா அந்த திக்கல் அவருக்கு முழுசாக போகும். உங்களில் ஒரு சிலருக்கு இந்த மாதிரி திக்கல் இருக்கலாம். யார்ட்டையும் அச்சப்படாமல் பயப்படாமல் பேசணும்னு முடிவெடுங்க. அந்த திக்கலை அது ஒரு நோயே அல்ல, அது ஒரு பயத்தின் வெளிப்பாடு. அதை நம்மளே இது பண்ணலாம். சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடணும், சத்து நிறைந்த மருந்துகளை சாப்பிட்டாருன்னா அவர் சரியாக அருமையாக வந்துடுவார் தம்பி.